Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல ஒரு புதுவிதமான மொறு தோசை குறைவான நேரத்துல எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். தினமுமே ஒரே விதமான டிஃபன் செஞ்சு போர் அடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க இந்த டிஃபனை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும், ரொம்ப சுவையா இருக்கும். இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதற்கு கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் கழுவி எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா தேங்காய், ஒரு 2 ல இருந்து 3 தேங்காய் பல்லு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1 கப் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் 1/2 கப் போல் ரவை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3 ல இருந்து 4 டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்ல திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. முதல்ல கட்டி பட்டுடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நல்லா திக்காக கரைச்சி எடுத்த பிறகு தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 15 நிமிஷம் நல்லா புளிக்க வச்சிடலாம். இதில் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், அதனால இது புளிச்சு வந்துடும் சீக்கிரம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சிருக்க அந்த விழுதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த விழுதில் தேங்காய் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காவை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சியும் பச்சை மிளகாய் கொத்தமல்லி விலைகள் மட்டும் சேர்த்துமே அரைச்சிக்கலாம். அடுத்ததான் வரமிளகாய், அதாவது காய்ந்த மிளகாவை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மேத்தின்றது வெந்தயக்கீரையை நிழலில் உலர்த்தி பொடி பண்ணி எடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாசனை பொருள் தான் அது. உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா அதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் போல் ஜீரகப்பொடி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் நல்ல சுவையாக தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தோசை ஊற்றத்துக்கு வராது. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. இப்போ தோசை தவா மிதமான சூட்டில் இருக்குது. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மாவு பெரட்டிட்டு வரும். அதே மாதிரி தீயும் மிதமான தீயில் வச்சுட்டு தோசையை ஊற்ற ஆரம்பிங்க. ரொம்ப மெலிசா, எந்த அளவுக்கு உங்களால் மெல்லிதாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிதாக ஊற்றுங்க. நல்ல மொறுமொறுன்னு வரும் இது. இப்போ ஸ்டவ்வை மறுபடியும் நம்ம வேகமாக வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு 1 நிமிஷம் போல் எடுத்துக்கும். நல்லா சிவந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா சிவந்து வந்துடுச்சு. இதை நீங்கள் அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம். நான் ஆனால் திருப்பி போட்டு எடுக்கிறேன். அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நம்முடைய அதிரடி சுவையான மொறு தோசை ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபம் தான். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.